நண்பர்களே, எலெக்ஷன்ல ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கும். இதற்கு பெயர்தான் பினாமி எதிர்க்கட்சி. யாரை வச்சு உருவாக்குவாங்க? இல்லை ஒரு நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், ஃபேமஸாக இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி மேலே திருப்தி இல்லாதவங்கெல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சி ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்போ அதை பிரித்து எடுத்துட்டாவே முடிச்சுதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் இவர் ஜெயிச்சிருவார். இப்போ சமமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமி எதிர்க்கட்சி தானே இருக்கு, ஃபோன் பண்ணி ஏப்பா ஒரு 5 எம்எல்ஏ அனுப்பும்பார். அந்த பினாமி கட்சிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீடியா சப்போர்ட் பண்ணுற எல்லாமே பினாமி கட்சி. ஒரே வார்த்தைங்க. எந்தெந்த கட்சியை பற்றி எல்லா டிவிலையும் பேசுகிறாங்களோ அது எல்லாமே பினாமி கட்சி. சேட்டலைட் டிவியில் நியூஸ் சேனலில் இந்த கட்சியை சேர்ந்த அப்படின்னு ஒரு கட்சியோட பேரை சொல்லி அவங்க அந்த குறிப்பிட்ட நபரை பேர் சொல்லிட்டாவே பினாமி கட்சிங்க. பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியாமல் எலெக்ஷனில் ஓட்டு போடாதீங்க. அப்படி ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் கிடையாது. இது சொன்ன உடனே நமக்கு முன்னாடி வர்றது விஜயோட கட்சி தான். அப்போ விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா தொடர்பு இருக்கு. ஏன்னா விஜய் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவர்ஜுனாவோட மாமனார் திமுக, தீவிர திமுக ஆதரவாளர், பல ஆயிரம் கோடியை நன்கொடையா திமுகவுக்கு கொடுக்கக்கூடியவர். அவரோட மருமகன் தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா தாவேக்கால முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஆதவர்ஜுனாவே முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் திமுக சார்பு கூட்டணியில் இருந்தவர் தான். அப்போ விஜய் கட்சி தான் பினாமி கட்சின்னு உறுதியாகி போச்சு.